டுடே நம்ம 8th பாலிட்டி வந்து பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம 6th பாலிட்டி வந்து முடிச்சிருக்கோம். அந்த 6th பாலிட்டி பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நாங்கள் 6th பாலிட்டிக்கான லிங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அது பாருங்கள். ஓகே, ஸோ டுடே நம்ம வந்து 8th பாலிட்டியில் ஃபஸ்ட் லெசன் பார்க்க போகிறது மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறது, ஹவு டு ரன் ஸ்டேட் கவர்மெண்ட், அதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் அதோடைய ரன்னிங் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. ஸோ இந்த 3 பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா, அந்த 3 என்னென்ன அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிர்வாகம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நிர்வாகம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சட்டமன்றம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீதித்துறை. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா 3. ஸோ நிர்வாகம் பொறுத்த வரைக்கும் இதில் யார் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்னர் வருவார், சீஃப் மினிஸ்டர் வருவாங்க, அப்புறம் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அமைச்சரவை அப்படிங்கிறது இடம்பெறும். ஸோ நிர்வாகத்தில் இந்த 3 படிநிலைகள் வரும். அதேமாரி பார்த்திங்கன்னா சட்டமன்றம் பொறுத்த வரைக்கும் இதில் 2 இருக்கும். ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சட்டமன்ற மேலவை, இன்னொன்று சட்டமன்ற கீழவை. சட்டமன்ற மேலவை அல்லது விதான் பரிஷத் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை சட்டமன்ற மேலவைக்கு இன்னொரு பேர் இருந்து விதான் பரிஷத். ஓகே, விதான் பரிஷத்துன்னு சொல்லுவாங்க. நீதித்துறை பொறுத்த வரைக்கும் ஹைகோர்ட்டு, அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸு, அப்புறம் அதர் கோர்ட்ஸ். ஸோ இது 3 வரும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டு ரன் ஆகக்கூடிய இம்பார்ட்டண்டான அந்த கீ பாயிண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நிர்வாகம். ஸோ இந்த நிர்வாகம் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி பார்த்துருப்போம். நிர்வாகத்தில் யார் வருவாங்க? ஸோ கவர்னர் வருவார், அடுத்து சீஃப் மினிஸ்டர் வருவாங்க, அடுத்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வருவாங்க, அமைச்சரவை இருக்கும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான படிநிலைகள். ஸோ ஃபஸ்ட்டு கவர்னர் பற்றி பார்க்கலாம். ஸோ கவர்னர் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி கவர்னர்னால் யார்? ஓகேங்களா, கவர்னர்னால் யார், கவர்னர் ஆகிறதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி, தகுதி, குவாலிஃபிகேஷன் என்ன இருக்குது அது, அப்புறமேட்டு கவர்னருடைய பணிகள் என்ன, அவருடைய அதிகாரங்கள் என்ன. ஸோ இது 3ஐயும் பார்த்துட்டோம் அப்படின்னா ஸோ கவர்னர் பற்றி நம்ம ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். இந்த 8th பாலிட்டி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் மேலோட்டமாக தான் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. நம்ம 10th 12th பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் டீப்பாக கொடுத்துருப்பாங்க. பட் இருந்தாலும் இம்பார்ட்டண்டான சில சரத்துகள் வந்து பார்த்திங்கன்னா அதில் மென்ஷன் பண்ணுறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு கவர்னர். ஸோ கவர்னர் பொறுத்த வரைக்கும் ஒரு மாநில அரசின் தலைவராக செயல்படுவார். மாநில அரசின் தலைவர், நாட் அரசாங்கம். ஸோ ஒன்லி அரசின், கவர்மெண்ட் அரசின் தலைவராக இருப்பார். ஸோ மாநில அரசின் தலைவர், இதுவே கொஷினாக கேட்பாங்க. ஸோ மாநில அரசின் தலைவரா, மாநில அரசாங்க தலைவரா, மாநில அரசின் தலைவரா, அரசாங்க தலைவரான்னு கேட்பாங்க. ஸோ கவர்னர் பொறுத்த வரைக்கும் ஒரு அரசின் தலைவராக தான் இருப்பார், மாநிலத்துக்குன்னு அரசின் தலைவராக இருப்பார். அதேமாரி பிரசிடென்ட் பொறுத்த வரைக்கும் இந்திய அரசின் தலைவராக இருப்பார். இந்தியாவுக்கு அரசின் தலைவர் யார்? ஸோ குடியரசுத் தலைவர். அதனால தான் அவர் என்ன சொல்லுவாங்க, குடியரசுத் தலைவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அரசு தலைவர். அப்போ அரசுனா அரசின், குடியரசின் தலைவர் தான் பிரசிடென்ட், அதான் குடியரசுத் தலைவர் அப்படின்னு போஸ்ட் வச்சுருப்பாங்க. அதனால் இங்கே அது வந்து இந்தியாவுக்கு. அப்போ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் அந்த கவர்னர் தான் என்ன பண்ணுவாங்க, இந்த மாநில அரசின் தலைவராக இருப்பார். ஓகேவா. இவரை யார் வந்து நியமனம் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் தான் நியமனம் பண்ணுவார். அந்த குடியரசுத் தலைவர் நியமனமே வந்து பார்த்தீங்கன்னா சில கிரைட்டீரியாஸ் இருக்கும். ஒருவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சொந்த ஸ்டேட்டுக்கு கவர்னரை அப்பாயின் பண்ண மாட்டாங்க. அதேமாரி கவர்னர் அப்பாயின் பண்ண போகிறதுக்கு முன்னாடி அமைச்சரவை கிட்ட கொஞ்சம் ஆலோசிப்பாங்க. அப்புறம் அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்டையும் ஆலோசிச்சுட்டு அந்த பர்சனை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேட்டுக்கு கவர்னரை அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிரைட்டீரியா ஃபாலோ பண்ணக்கூடிய சில கிரைட்டீரியாஸ்கள். இவருடைய பதவிக்காலம் பொறுத்த வரைக்கும் 5 ஆண்டுகள் சொல்லுவாங்க. இதோட டியூரேஷன் பொறுத்த வரைக்கும் எத்தனை? ஸோ 5 years அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட டியூரேஷன் வந்து 5 years. இந்த 5 years முடிகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம், பிரசிடென்ட் வந்து இவரை வந்து பார்த்திங்கன்னா பதவி நீக்கம் செய்யலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ஸ்டேட்டோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட ஸ்டேட்டுக்கு ஒரே கவர்னரை கூட அப்பாயின்மெண்ட் பண்ணலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிரசிடென்ட்டுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான அதிகாரங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. அடுத்து அந்த ஒரு ஸ்டேட்டுக்கோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட ஸ்டேட்டுக்கோ வந்து பார்த்திங்கன்னா கவர்னர் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணலாம்னு சொன்னோம்ல, அது என்ன ஆர்டிக்கிள் வரும் அப்படின்னா ஆர்டிக்கிள் 158(3)(a). 158(3)(a). இந்த ஆர்டிக்கிள் மூலமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா
ஆளுநரை வந்து பார்த்தீங்கன்னா நியமிக்கலாம். அப்படி யார் நியமிக்கலாம்? குடியரசுத் தான் நியமிக்கலாம். அப்போ அவருடைய சேலரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த மாநிலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பகிர்ந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் ஆர்டிகல் 158(3)A. அப்போ ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஒரே கவர்னர் கூட அப்பாயின்ட் பண்ணலாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 158(3) ஆர்டிக்கல். ஓகேங்களா? ஸோ அடுத்து மாநில அரசு இவர் வந்து பார்த்தீங்கன்னா பதவி நீக்கம் செய்ய முடியுமா அப்படின்னா பதவி நீக்கம் செய்ய முடியாது. அப்பாயின்மெண்ட் பண்ணதே பிரசிடென்ட் தான். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பதவி நீக்கம் செய்ய முடியாது. ஓகேவா? அப்போ பிரசிடென்ட் தான் பதவி நீக்கம் செய்ய முடியும். ஆல்ரெடி பார்த்துருப்போம். சரி, ஓகே. இவருடைய இப்போ ஆளுநர் ஆகிறதுக்கான தகுதிகள் என்னென்ன? ஸோ அதை சொல்லுங்கள். ஆளுநர் ஆகிறதுக்கான தகுதிகள் என்னென்ன அப்படின்னா அவருடைய தகுதியை பற்றி குறிப்பிடக்கூடிய ஆர்டிக்கல் என்னென்ன அப்படின்னா ஆர்டிக்கல் 157 அண்ட் 158. இந்த 2 ஆர்டிக்கலும் வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவருடைய தகுதியை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல். ஆளுநருடைய தகுதிகள் சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் தான் இந்த ஆர்டிக்கல் 157 அண்டு 158. ஓகேவா? அந்த 157 158ல் என்னென்ன வந்து தகுதிகள் குறிப்பிட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்திய குடிமகனாக இருக்கணும். ஃபஸ்ட்டு மேஜர் பாயிண்ட் இந்திய குடிமகனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து என்ன அப்படின்னா செகண்டு 35 வயசு நிரம்பியிருக்கணும். அவர் கன்ஃபார்ம் 35 வயசு நிரம்பியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதேமாரி அவர் வந்து நாடாளுமன்றத்திலேயோ அல்லது சட்டமன்றத்திலேயோ உறுப்பினராக இருக்கக்கூடாது. அதேமாரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ ஜாப்லேயும் கவர்மெண்ட் ஜாப்லேயும் இருக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமானது. ஓகேவா? இது அங்கே இருக்கக்கூடாது. அப்படி இருந்தாங்க அப்படின்னா என் பதவியை வந்து பார்த்திங்கன்னா திறந்துட்டு தான் வந்து இந்த கவர்மெண்ட் போஸ்டிங்க்கு வர முடியும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தகுதிகளாக குறிப்பிட்டிருப்பாங்க. அப்போ 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களில் கவர்னராக ஆகலாம். அப்படி ஆகுனா அந்த ஸ்டேட் வந்து இவங்களுக்கு ஊதியம் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன ஆர்டிக்கல் என்னென்ன 158(3)A. இதனுடைய தகுதிகளை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் என்னென்ன 157 அண்டு 158. ஓகே, இதில் வந்து அவருடைய தகுதிகளாக சொல்லியிருப்பாங்க. ஓகே, அடுத்து என்னன்னா ஒரு பாஸ் கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. இதில் என்ன அப்படின்னா அதுதான் அவர் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா கவர்னரை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவார், அந்த மாநில ஆளுநரை வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்ட் பண்ண போது அந்த மத்திய அமைச்சரவைக்கிட்டேயோ அல்லது அந்த இப்போது தமிழ்நாடுக்கு வந்து ஒரு கவர்னர் அப்பாயின்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்கிட்டையும் சில ஆலோசனை கேட்டுப்பாங்க. ஓகேவா? அதேமாரி பார்த்தீங்கன்னா அந்த அப்பாயின்ட் பண்ணக்கூடிய கவர்னர் தமிழ்நாட்டை சேர்ந்தவராக இருக்கக்கூடாது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கவர்னருடைய அப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடிய சில கிரிட்டீரியாஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஆளுநருடைய அதிகாரம் என்ன, அதனுடைய பணிகள் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஆளுநர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாநிலத்துடைய பேரளவு நிர்வாகி தான். பேரளவில் தான் ஒரு நிர்வாகி இருப்பார். ஆனால் ஃபுல் பவர் யார்கிட்ட இருக்கும், சீஃப் மினிஸ்டர் கிட்ட தான் இருக்கும். அதேமாரி பார்த்தீங்கன்னா இவருடைய நிர்வாக செயல்கள், அனைத்து நிர்வாக செயல்களும் ஆளுநர் பெயரில் தான் எடுப்பாங்க. ஓகேங்களா? நிர்வாக செயல்கள்னால் அவருடைய பெயரில் தான் எடுப்பாங்க. மாநில சங்கத்தின் அனைத்து நிர்வாக செயல்களும் ஆளுநரின் பெயரால் மேற்கொள்ளப்படுகின்றன. அதேமாரி பார்த்தீங்கன்னா ஆளுநர் வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சரையும் ஆலோசனையின்படி அமைச்சரையும் வந்து நியமிப்பார். அப்போ இதுக்கான சில ஆர்டிக்கலும் கொடுத்துருப்பாங்க. ஸோ என்னது முதலமைச்சரையும், அதாவது பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கிள் 163. இந்த ஆர்டிக்கிள் 163 எதை மீன் பண்ணும் அப்படின்னா முதலமைச்சரை வந்து பார்த்தீங்கன்னா தலைமையிலான ஒரு அமைச்சரவையை வந்து பார்த்தீங்கன்னா ஆலோசனை மற்றும் வழிகாட்டுதலின்படி சில அதிகாரங்களை செயல்படுத்துவார். ஒன்றும் புரியலையா? அதாவது ஆர்டிக்கிள் 163 என்ன சொல்ல வருது அப்படின்னா, ஒரு நிமிஷம், இது அதாவது ஆர்டிக்கிள் 163, இந்த ஆர்டிக்கிள் 163 என்ன சொல்லும் அப்படின்னா இந்த மினிஸ்ட்ரி இருக்காங்களே, அமைச்சரவை இருக்குல்ல, அதை வந்து உருவாக்குறதுக்கு பரிந்துரை யார், கவர்னர் கொடுப்பாங்க. ஆளுநருக்கு ஆலோசனைகள் வழங்க அமைச்சரவை உருவாக்க கவர்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகாரம் இருக்குது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிக்கிள் 163 சொல்லும். அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிக்கிள் 163(1)ன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கிள் இருக்கும். 163 ஆர்டிக்கிள் 163(1). இதே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முதலமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா தலைவராக கொண்டது தான் இந்த அமைச்சரவை. அப்போ இந்த அமைச்சரவை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா
ஆளுநருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ சில ஆலோசனை வழங்குவாங்க. இதுதான் ஆர்டிகல் 163(1). அமைச்சரவை யாருக்கு? அமைச்சரவையோட ஹெட் யார்? ஸோ சீஃப் மினிஸ்டர். அவங்க தலைமையில் கொண்ட அந்த அமைச்சரவை ஆளுநருக்கு சில ஆலோசனைகளை வழங்கலாம். இது ஆர்டிகல் 163(1). 163 என்ன சொல்லும்? அமைச்சரவையை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்க பரிந்துரை அளிப்பது. 163(1) என்ன அப்படின்னா அந்த அமைச்சரவை வந்து பார்த்தீங்கன்னா ஆளுநருக்கு சில ஆலோசனைகள் வழங்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா இங்கே இதை பார்த்துருப்போம். முதலமைச்சர் மற்றும் அமைச்சரவை நியமிக்கிறான்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ ஆலோசனைப்படி அமைச்சரையும் நியமிக்கிறார். ஓகே, முதலமைச்சருடைய ஆலோசனைப்படி தான் அமைச்சரை நியமிப்பார். இது ஒன்று. ஓகேவா? அது ஆனால் முதலமைச்சரை நியமிப்பது அதுக்கான ஆர்டிக்கிள் என்ன அப்படின்னா ஆர்டிக்கிள் 164. ஆர்டிக்கிள் 164(1). ஸோ இதுதான் என்னாகும்? சீஃப் மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா கவர்னர் வந்து பார்த்தீங்கன்னா நியமிப்பார். ஓகேவா? அப்போ கவர்னர் முதலமைச்சரையும் நியமிக்கிறார்ல, அதுக்கான ஆர்டிக்கிள் என்னென்னா 164(1). ஓகேங்களா? இதுலேயே சில இம்பார்ட்டன்ட் இருக்கும். ஆர்டிக்கிள் 164(1A) சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஆர்டிக்கிள் 164(1A). இந்த ஆர்டிக்கிள் 164(1A) அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அமைச்சர்களோட எண்ணிக்கை இருக்குல்ல, அந்த அமைச்சரோட எண்ணிக்கை மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கையை விட 15% தாண்டக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம 234 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்கல்ல, இதில் 15% தான் வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரியே வந்து இருக்கணும். இந்த 15% வந்து தாண்டக்கூடாது அப்படின்னு சொல்கிற ஆர்டிக்கிள் தான் 164(1A). இது ரீசனாக ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருப்பாங்க. 91வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2003. இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அமைச்சரை வந்து பார்த்தீங்கன்னா should not exceed 15% சொல்லியிருப்பாங்க. 15% தாண்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆளுநர் அமைச்சரவை சார்ந்த ரிலேட்டடாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்து மாநில அரசுடைய தலைமை வழக்கறிஞர், அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா மாநில அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் இவங்களை நியமிப்பதும் யார்? ஸோ கவர்னர் தான். அதேமாரி ஆர்டிக்கிள் 356 ஸ்டேட் எமர்ஜென்சி சொல்லக்கூடிய மாநில நெருக்கடி. ஓகேவா? ஸ்டேட் எமர்ஜென்சி 356. இதை வந்து பார்த்தீங்கன்னா இதே 336 யார் இது பண்ணால் பிரசிடெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வருவாங்க. 386 அதை கொண்டு வரும்போது பிரசிடெண்ட்டோடைய அலுவலராக இருந்து செயல்படுத்துறது யார் அப்படின்னா கவர்னர் தான். ஓகேவா? அப்போ ஆளுநர் குடியரசுத் தலைவர் ஆட்சியை ஏற்படுத்துகிறார். ஆளுநர் அறிக்கையின்படி 356 ஆர்டிக்கிள் பொறுத்து குடியரசுத் தலைவர் ஆட்சியை வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த மாநிலங்களில் செயல்படுத்துவது யாருன்னா அந்தந்த மாநில ஆளுநர்கள் தான். அதேமாரி பார்த்தீங்கன்னா மாநிலத்தின் பல்கலைக்கழகங்களில் வேந்தராகவும் ஆளுநர் செயல்படுகிறார். ஓகேங்களா? அடுத்து மாநில சட்டமன்றத்தை கூட்டவும் ஒத்திவைக்கவும் அதிகாரம் மட்டுமல்லாமல் சட்டமன்றத்தை கலைக்கவும் அதிகாரம் கொண்டுள்ளார். அப்போ மெஜாரிட்டி இழக்கும் போது என்ன பண்ணுவாங்க? கவர்னர் போய் அந்த ஆட்சியை வந்து பார்த்தீங்கன்னா கலைச்சிருவார். அப்போ சட்டமன்றத்தை கூட்டவும் சரி கலைக்கவும் சரி யார் பொறுப்பு இருக்கும் அப்படின்னா கவர்னர்கிட்ட தான் இருக்கும். ஓகேவா? அதேமாரி பார்த்தீங்கன்னா சட்டமன்றங்களில் மசோதா வந்து பார்த்தீங்கன்னா தாக்கல் செய்ய முடியும். தாக்கல் செய்யும்போது முக்கியமாக பண மசோதா வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒப்புதல் இல்லாமல் தாக்கல் செய்யவே முடியாது. அப்போ கண்டிப்பாக ஆளுநரோட ஒப்புதல் வாங்கிட்டு பின்னாடி தான் பண மசோதாவை தாக்கல் செய்ய முடியும். அங்கே எப்படி பிரசிடென்ட் கிட்ட பண மசோதா எப்படி ஒப்புதல் வாங்கி தாக்கல் செய்கிறாங்களோ அதேமாரி ஸ்டேட்டில் பொறுத்த வரைக்கும் கவர்னர்கிட்ட பண மசோதா பில் தாக்கல் செய்ய முன்னாடி ஒப்புதல் வாங்கிட்டு தான் தாக்கல் செய்ய முடியும். ஓகேங்களா? அதேமாரி பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2 அவை இருக்கும், மேலவை மற்றும் கீழவை அப்படிங்கிற. இந்த 2 அவை கூட்டத்தொடர் நடைபெறாத போது ஆளுநர் என்ன பண்ணலாம்? அவசர சட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா பிறப்பிக்கலாம். அவசர திட்டத்தில் அவசர சட்டத்தையும் பிறப்பிக்கிறார். அப்போ சட்டமன்றம் கூடாத போது கூட அவசர சட்டத்தை பிறப்பிக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குது அப்படின்னா ஸோ கவர்னருக்கு இருக்குது. அவசர சட்டம், திட்டம் இல்லை, அவசர சட்டம். ஓகே. அடுத்து மாநில சட்ட மேலவைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1/6 என்ன பண்ணார்? இவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் பண்ணலாம். அது எந்தெந்த இதில் இருக்கணும்னா அறிவியல், இலக்கியம், கலை, சமூக சேவை, கூட்டுறவு இயக்கம் இந்த துறையில் சிறப்பாக பங்காற்றக்கூடிய அறிஞர்களை சூஸ் பண்ணி 1/6 கவர்னரால் சட்ட மேலவைக்கு கண்டிப்பாக நியமிக்க முடியும். இது நியமிக்கிறார். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வேறு என்ன அப்படின்னா மாநில அரசாங்கத்துடைய
நிதிநிலை அறிக்கையை வந்து பார்த்தீங்கன்னா ஆளுநரின் ஒப்புதலுடன் சட்டமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படுகிறது. நிதிநிலை அறிக்கையை வந்து பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட ஒப்புதல் வாங்கிட்டு தான் சமர்ப்பிப்பாங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா மாநிலத்தில் அந்த பண மசோதாவும் அதே தான். அதேமாரி நிதி அறிக்கையும் சரி பண மசோதாவும் சரி இவர்கிட்ட ஒப்புதல் வாங்கிட்டு தான் சமர்ப்பிப்பாங்க. அதேமாரி மாநில அரசின் எதிர்பாராத செலவினை நிதி ஆளுநரின் கட்டுப்பாட்டில் மட்டுமே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, அடுத்து ஆளுநருடைய நிலை என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஆளுநர் நிலை பொறுத்த வரைக்கும் அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஆளுநர் வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் போன்று மாநிலத்தில் பேரவை நிர்வாக தலைவர் தான். அதான் சொல்லியிருப்போம். உண்மையான தலைவர் யார் அப்படின்னா சீஃப் மினிஸ்டர் தான். மக்களால் தேர்வு செய்யப்பட்ட சீஃப் மினிஸ்டர் தான் உண்மையான தலைவர். ஆனால் அரசின் தலைவர் தான், ஓகேவா, பேரளவு நிர்வாகம் தான் இருக்கும். ஆனால் உண்மையான நிர்வாகம் சீஃப் மினிஸ்டர் தான் இருக்கும். அதேமாதிரி ஒரு பார்த்தா மத்திய அரசின் ஒரு முகவராக மாநிலத்தில் செயல்படுகிறார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, ஏன்னா ஒரு அப்பாயின்மெண்ட் பண்ணது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான், அமைச்சரவை தான். அதனால் மத்திய அரசின் ஒரு முகவராக மாநிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுவார். ஓகேவா, அடுத்து பார்க்க போகிறது முதலமைச்சரை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ கவர்னர் பற்றி பார்த்து முடிச்சிட்டோம். அதுக்கடுத்து முதலமைச்சரை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் ஆர்டிக்கல் 164(1) இந்த 3 ஆர்டிக்கலை பயன்படுத்தி என்ன பண்ணுவாங்க, கவர்னர் வந்து பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சராக வந்து பார்த்தீங்கன்னா நியமிப்பார். முதலமைச்சர் நியமிக்கக்கூடிய ஆர்டிக்கல் இதுதான். ஓகேவா, அடுத்து முதலமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சரவையின் தலைவர். இங்கே இருக்கிற அமைச்சரவைக்கெல்லாம் தலைவராக சீஃப் மினிஸ்டர் தான். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பெரும்பான்மை பலத்தை இழக்கும் பட்சத்தில் அவரை பதவி விலகுதல் வேண்டும். அப்போ அந்த பெரும்பான்மை இழக்கும் போது யார் வந்து ஆட்சியை வந்து கலைப்பாங்க அப்படின்னா கவர்னர் தான் கலைப்பார். ஓகேவா, அதையும் பார்த்துக்கோங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் மாநில சட்டமன்றத்தில் உறுப்பினராக இருக்கணும். முதலமைச்சராக பதவி ஏற்கும்போது உறுப்பினராக இல்லாவிட்டாலும் கூட 6 மாதத்திற்குள் சட்டமன்றத்தில் உறுப்பினராக தேர்ந்தெடுக்க வேண்டும். ஒருவர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர் ஆகணும் அப்படின்னா அவர் கண்டிப்பாக சட்ட மேலவையோ அல்லது சட்ட கீழவையோ அந்த 2 அவைகளில் உறுப்பினராக இருக்கணும். சப்போஸ் சிஎம்மாக வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின் பண்ணக்கூடிய பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா உறுப்பினராக இல்லை, ஆனால் சிஎம்மாக வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவர் இந்த சட்ட மேலவை சட்ட கீழவை இந்த 2 அவையில் ஏதாவது ஒரு அவையில் 6 மாதத்துக்குள்ளே உறுப்பினராக இருக்கணும். ஓகே, அப்படி உறுப்பினர் இல்லை அப்படின்னா அவரை சிஎம் அப்பாயின் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுதான் சொல்கிறாங்க. ஓகே, அதுக்கடுத்து முதலமைச்சருடைய அதிகாரங்கள் என்ன, அவருடைய செயல்பாடுகள் என்ன. ஸோ மாநிலத்துடைய தலைமை நிர்வாகி தான் நம்ம சீஃப் மினிஸ்டர். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஆலோசனை பெயரில் தான் அமைச்சர்களை வந்து பார்த்தீங்கன்னா ஆளுநர் நியமிக்கிறாருன்னு சொல்லியிருப்போம். ஓகேவா, இது வந்து பார்த்தீங்கன்னா என்னது ஆர்டிக்கல் 163 ஆர்டிக்கல் 163 அப்படிங்கிறது என்னது, ஆளுநருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆலோசனை வழங்க அமைச்சர் உருவாக்கப்பட்டது. ஓகேவா, கவர்னருக்கு அட்வைஸ் பண்ண ஒரு அமைச்சரவை உருவாக்கப்பட்டது ஆர்டிகல் 163(1) அப்படிங்கிறது என்னென்னா முதலமைச்சரை தலைவராக கொண்ட அமைச்சரவை வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆலோசனை வழங்குறது. இதுதான். ஓகேவா, இன்னும் குழப்பிக்காதீங்க. அடுத்து மாநிலத்தின் அரசாங்க கொள்கை முடிவுகளில் அவரது முடிவே இறுதி முடிவாகும். ஸோ மாநில அரசாங்க கொள்கை முடிவுகளில் இவர் எடுக்கிறது தான் ஃபைனல் டிசிஷன், வேறு யாரும் எடுக்க முடியாது, இவர் எடுக்கிறது தான் ஃபைனல் டிசிஷன். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா மாநில அரசாங்கங்களில் உயர் பதவி இருக்காங்களே நியமனம் செய்ய முக்கிய அதிகாரத்தையும் கொண்டிருக்காரு. ஓகேவா, அதேமாதிரி பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் மற்றும் அமைச்சரவையின் ஆலோசனைப்படி ஆளுநர் பல்வேறு உயரதிகாரிகள் நியமிக்கிறார். முதலமைச்சர் மற்றும் அமைச்சரவையின் ஆலோசனைப்படி தான் கவர்னர் வந்து நடந்தப்பார். அதையும் சொல்கிறாங்க. ஆல்ரெடி இது நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துட்டோம், அதே வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா, இப்போ நம்ம என்ன பார்த்துட்டோம் அப்படின்னா நிர்வாகம் பார்த்துட்டோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்றம் பார்க்கலாம். சட்டமன்றம் பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும், ஒன்று சட்டமன்ற மேலவை, இன்னொன்று சட்டமன்ற கீழவைன்னு சொல்லுவாங்க. சட்டமன்ற மேலவைக்கு இன்னொரு பேர் இருக்குது, அது என்ன அப்படின்னா விதான் பரிஷத்துன்னு சொல்லுவாங்க. சட்டமன்ற மேலவைக்கு இன்னொரு பேர் விதான் பரிஷத் அப்படின்னு சொல்லுவாங்க, விதான் பரிஷத். மாநில சட்டமன்றம் பொறுத்த வரைக்கும் சட்டமன்ற மேலவை மற்றும் சட்டமன்ற மேலவை சட்டமன்ற கீழவை அப்படின்னு இருக்கும். ஓகேவா, இப்போ சட்டமன்ற கீழவைக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா சட்டமன்ற பேரவை அப்படின்னு சொல்லுவாங்க. சட்டமன்ற கீழவைக்கு இன்னொரு பேர் சட்டமன்ற கீழவை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு மாநிலத்திலையும் சட்டமன்ற மேலவை கீழவை இருக்கலாம். பட் ஆனால் நம்ம இந்தியாவில் கிட்டத்தட்ட 6 ஸ்டேட்டில் மட்டும்தான் சட்டமன்ற மேலவை கீழவை 20 சட்டமன்றங்கள் இருக்குது. மற்ற ஸ்டேட்லாம் 20 சட்டமன்றங்கள் கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னா
வேணும்னா சட்டமன்ற மேலவை வச்சுக்கலாம், வேண்டாம் அப்படின்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா டெலீட் பண்ணிட்டு வேணான்னு சொல்லி பண்ணிடலாம். இப்போ சட்டமன்ற மேலவை வந்து பார்த்தீங்கன்னா வேணும் வேண்டாம் அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா ஆர்டிகல் 160 இதுக்கு வந்து ஆர்டிகல் 169 அப்படின்னு ஒரு ஆர்டிகல் இருக்குது. இந்த ஆர்டிகல் 169 வச்சு என்ன பண்ணுவாங்க, எனக்கு சட்டமன்ற மேலவை வேணும். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் சட்டமன்ற மேலவை கிடையாது. அப்போ தமிழ்நாட்டுக்கு இப்போ சட்டமன்ற மேலவை வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா ஆர்டிகல் 169 பயன்படுத்தி சட்ட மேலவையை நான் உருவாக்கலாம். இப்படி உருவாக்குறதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா நம்ம சட்டமன்றத்தில் இருக்கிற மொத்த உறுப்பினர்கள், அதாவது 234 சட்டமன்ற மொத்த உறுப்பினர்கள் தமிழ்நாட்டில் இருக்குது. இந்த 234 மொத்த உறுப்பினர்களில் 2/3 பங்கு 2/3 பங்கு வாக்களித்து தீர்மானத்தை நிறைவேற்றணும். நிறைவேற்றி சட்டமேலவை எனக்கு வேணுங்க அப்படின்ட்டு நாடாளுமன்றத்தை கேட்டுக்கிட்டாங்க அப்படின்னா சட்டமேலவை நம்ம உருவாக்கிடலாம். அதேமாரி சட்டமன்ற மேலவை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே இருக்கிற மொத்த தொகுதி தமிழ்நாட்டில் இப்போ 234 தொகுதிகள் இருக்குது. இப்போ 234 தொகுதியை சேர்ந்த உறுப்பினர்கள் அதே 2/3 பங்கு வாக்களித்து நாடாளுமன்றத்தை எனக்கு சட்டமன்ற மேலவை வேண்டாம் அப்படின்னு சொல்லி நாடாளுமன்றத்தை கேட்டுக்கிட்டாங்க அப்படின்னா சட்டமன்ற மேலவையை நம்ம என்ன பண்ணலாம், டெலீட் பண்ணிடலாம். அப்போ சட்டமன்ற மேலவை வேண்டும் வேண்டாம் ரெண்டுக்கும் ஒரே ஆர்டிக்கல் தான், ஆர்டிகல் 169. அதேமாதிரி மொத்த உறுப்பினர்களில் 2/3 பங்கு மெஜாரிட்டியை வாக்களித்து நாடாளுமன்றத்தை கேட்கணும். இப்படி கேட்டாங்களா சட்டமன்ற மேலவை உருவாக்கலாம் அல்லது கலைக்கலாம். ஓகேங்களா? அப்போ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 1986 இந்த வருஷம் முன்னாடி வரைக்கும் நாம் ஈரவை சட்டமன்றமாக தான் இருந்துச்சு தமிழ்நாடு. ஆனால் 1986 இந்த காலகட்டங்களில் சட்டமன்ற மேலவை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம், அதே மொத்த உறுப்பினர்களில் 2/3 பங்கு தீர்மான ஓட்டு வாக்களித்து நாடாளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் வாக்களித்து நாடாளுமன்றத்தில் கேட்டிருப்பாங்க. அதனால் என்ன பண்ணியிருப்பாங்க, சட்டமன்ற மேலவையை கேன்சல் பண்ணிட்டாங்க. அப்போ சட்டமன்ற மேலவை கேன்சல் பண்ணது எப்போ நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னா 1986 நவம்பர் 1. 1986 நவம்பர் 1 இந்த காலகட்டங்களில் தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சட்டமன்ற மேலவை நீக்கப்பட்டு நடைமுறைக்கு வந்துச்சு. ஓகேங்களா? நல்லா இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் 10th இருக்கும். ஸோ இது 8th புக்காக அடிக்கும்போது நம்ம கொஞ்சம் பார்க்கணும். ஓகேங்களா? அப்போ சட்டமன்ற மேலவை இப்போ இருக்கிற முக்கியமான ஸ்டேட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, கர்நாடகா, பீகார். இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குதுன்னு KUP ATM, KUP பேங்க்கு ATM கார்டு KVP தான் போடுவோம். ஆனால் அங்கே KUP பேங்க்கு ATM கார்டு எங்கிட்ட இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ K மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னது கர்நாடகா, K மீன்ஸ் கர்நாடகா, U மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் UP, B மீன்ஸ் பீகார், அதேமாரி A மீன்ஸ் ஆந்திர பிரதேசம், T மீன்ஸ் தெலுங்கானா, M மீன்ஸ் மகாராஷ்டிரா. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஓகேவா மகாராஷ்டிரா. இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட். KUP பேங்க்கு ATM இருக்கா, KUP பேங்க் ATM எங்கிட்ட இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்து இப்போ சட்டமன்ற மேலவையை பார்த்துரும். சட்டமன்ற மேலவை அதுக்கான அதிகாரங்கள் என்னென்ன, எப்படி சூஸ் பண்ணலாம், யார் சூஸ் பண்ணுவாங்க, அதை பற்றிலாம் பார்க்கலாம். சட்டமன்ற மேலவை உருவாக்கம் நீக்கம் பற்றி பார்த்தோம். ஆர்டிகல் 169 2/3 மெஜாரிட்டி நாடாளுமன்றத்தை கேட்கணும், நீக்கலாம் அது உருவாக்கலாம். இதுதான். அப்போ இந்த சட்டமன்ற மேலவை பொறுத்த வரைக்கும் சட்டங்களை உருவாக்குவார்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள். இது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், இது சும்மா படித்து பாருங்கள் இதை மட்டும். அடுத்து ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 1,00,000 அல்லது அதற்கு மேற்பட்ட மக்கள் தொகை கொண்டு இருக்கும். ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 1,00,000க்கு மேலே இருந்துச்சுன்னா சட்டமன்ற தொகுதியை உருவாக்குவாங்க. ஓகேவா? அது 1,00,000 இருக்கணும். சட்டமன்ற தொகுதி 1,00,000 நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதேமாரி பார்த்திங்கன்னா சட்டமன்ற மேலவையில் எவ்வளோ உறுப்பினர்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ உறுப்பினர் இருக்கணும் அப்படின்னா 40 to குறைஞ்சபட்சம் 40 இருக்கணும். அதிகபட்சம் எவ்வளோ இருக்கணும்னா அந்த மொத்த இப்போ கரண்டில் பார்த்திங்கன்னா 234 சட்டமன்ற உறுப்பினர்கள் நம்மக்கிட்ட இருக்காங்க, தொகுதிகள் இருக்குது. அதில் என்ன சொல்கிறாங்க, 3/1 பங்கு. அப்போ 234ல் 3/1 பங்கு அப்படின்னு போட்டால் எவ்வளோ வரும், கிட்டத்தட்ட ஐ திங்க் 78 வரும்னு நினைக்கிறேன். அப்போ 40 to 78. ஸோ இந்த நம்பர்ஸில் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மக்கிட்ட 40 to 78 சட்டமன்ற மேலவையில் இருக்கக்கூடிய உறுப்பினர் எண்ணிக்கை தான் இருக்கணும். ஸோ குறைஞ்சபட்சம் 40 இருக்கணும்.
அதிகபட்சம் எவ்வளோ இருக்கணும், அந்த சட்டமன்ற உறுப்பினர்களில் 1/3 இருக்கணும், மிகாமல் இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? 40 உறுப்பினர்கள் குறையாமலும் அம்மாநில சட்டமன்ற உறுப்பினர் எண்ணிக்கையில் 1/3 மிகாமலும் இருத்தல் வேண்டும். 1/3 மிகாமலும் இருத்தல் வேண்டும் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1/3 மிகாமல் இருத்தல் வேண்டும். 40 குறைந்தபட்சம் இருக்க வேண்டும். இது மொத்த உறுப்பினர்கள். ஓகேவா? அடுத்து யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட பஞ்சாயத்து. ஸோ மாவட்ட பஞ்சாயத்து பொறுத்த வரைக்கும் 1/3 மாவட்ட பஞ்சாயத்து மற்றும் நகராட்சி உறுப்பினர்களால் தேர்வு செய்யப்படுவாங்க. 1/3. அப்போ ஐ திங்க் இப்போ சும்மா ஒரு கால்குலேட் 234 இருக்காங்க, அதெல்லாம் ஒரு பங்கு 3/1. அப்போ 3/1 சூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அடுத்து சட்டமன்ற 1/3 சட்டமன்ற உறுப்பினர்களும் தேர்வு செய்யப்படுவாங்க. 3/1 சட்டமன்ற உறுப்பினர்களும் தேர்வு செய்யப்படுவாங்க. ஓகேவா? ஐ திங்க் இதில் 26, இதில் 26 வரும். அடுத்து 6/1 மாநில ஆளுநரால் நியமனம் செய்யப்படுவாங்க. அதெல்லாம் பார்த்துருப்போம்ல, கலை இலக்கியம் இந்த ரிலேட்டடாக இருக்கக்கூடிய முக்கியமான இளைஞர்கள் ஆளுநர் வந்து பார்த்தீங்கன்னா 6/1 சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதேமாரி 12/1 பட்டதாரிகள் தேர்வு செய்யப்படுவாங்க. அதேமாரி 12/1 இடைநிலைப்பள்ளி ஆசிரியர்கள், கல்லூரி பல்கலைக்கழக ஆசிரியர்கள் தேர்வு செய்யப்படுவாங்க. ஸோ யார் யார் எவ்வளோ பங்கு அப்படின்னு பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ 12/1 பட்டதாரி, அதே 12/1 வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள், பல்கலைக்கழக பேராசிரியர்கள் இவங்க வருவாங்க. அது 12/1. 6/1 கவர்னர் அவங்களாம் வருவாங்க. ஓகேவா? அடுத்து யார் வருவாங்க? 3/1 யார் வருவாங்கன்னா சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்படுவாங்க, அந்த மெம்பர்ஸ் வருவாங்க. அதே 3/1 வந்து பார்த்தீங்கன்னா யார்? மாவட்ட பஞ்சாயத்து மற்றும் நகராட்சி உறுப்பினர்கள். அப்போ மக்களால் தேர்வு செய்யப்பட்டவங்க வந்து இவங்க 3/1 சூஸ் பண்ணுறாங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா 12/1 யாருன்னா 2 பேர் வருவாங்க. ஒன்று பட்டதாரிகள், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இடைநிலைப்பள்ளி ஆசிரியர்கள், அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா பல்கலைக்கழக பேராசிரியர்கள் வராங்க. அப்புறம் 6/1 யார் வராங்க அப்படின்னா கவர்னரை சூஸ் பண்ணுறாங்கல்ல, ஸோ அவங்க கவர்னர் இருக்காங்கல்ல, அவங்க அவரால் சூஸ் பண்ணக்கூடிய மெம்பர்ஸ் வராங்க. இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்ற மேலவைக்கு உறுப்பினராக சூஸ் பண்ணப்படுறாங்க. ஓகேங்களா? அதேமாதிரி பார்த்தீங்கன்னா மேலவை உறுப்பினர்கள் 3/1 2 வருஷத்துக்கு ஒரு தடவை ஓய்வு பெறுறாங்க. அப்போ 3/1 என்ன பண்ணுறாங்க? 2 வருஷத்துக்கு ஒரு முறை ஓய்வு பெறுறாங்க. இது நல்லா பார்த்துக்கோங்க. இதனுடைய பதவிக்காலம் பொறுத்த வரைக்கும் 6 வருஷம். டியூரேஷன் பீரியட்னு 6 வருஷம். ஆனால் சட்டமன்ற கீழவை பொறுத்த வரைக்கும் 5 வருஷம் தான். ஆனால் மெஜாரிட்டி இழக்கும்போது எப்போ வேணாலும் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கலையலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. அடுத்து சட்டமன்ற மேலவை உறுப்பினருக்கான தகுதிகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கணும். என்ன பண்ணியிருப்பாங்க? அங்கே வந்து 30 வயசு நிரம்பியிருக்கணுமாமா. அதேமாரி மாநில சட்டமன்றம் மற்றும் பாராளுமன்ற 2 அவைகளிலும் உறுப்பினராக இருக்கக்கூடாது, அதேமாரி உறுப்பினராக இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான இது கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அடுத்து சட்டமன்ற பேரவைக்கான தேர்தல். இப்போ நம்ம சட்டமன்ற மேலவை பார்த்தோம், இப்போ சட்டமன்ற பேரவை பார்க்குறோம். சட்டமன்ற பேரவை அப்படின்னா என்னது? சட்டமன்ற கீழவை அல்லது பேரவை ரெண்டு ஒன்று தான். ஓகேவா? சட்டமன்ற பேரவை பொறுத்த வரைக்கும் 25 வயசு நிரம்பியிருந்தால் போதும். நீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்எல்ஏவோ வந்து வரலாம். அப்போ 25 வயசு பூர்த்தி அடைஞ்சால் நீ வந்து இந்த எலெக்ஷனில் நிற்கலாம். அங்கே வந்து 30 வயசு சொன்னாங்க, இங்கே 25 வயசு தான். சட்டமன்ற மேலவைனா 30, சட்டமன்ற கீழவை அல்லது சட்டமன்ற பேரவைன்னு சொல்லுவாங்க இதை. அப்படி கேட்டால் இது 25 வயசு நிரம்பியிருந்தால் போதும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த எம்எல்ஏ நிற்கக்கூடிய கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சமயத்தில் 1க்கு மேற்பட்ட தொகுதியில் போட்டியிடலாம். ஒரே சமயத்தில் 1க்கு மேற்பட்ட தொகுதியில் போட்டியிடலாம். யார்? இந்த சட்டமன்ற கீழவை எலெக்ஷன்லாம் சொல்கிறாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு யார் ஓட்டு கொடுப்பாங்க, ஓட்டு அளிப்பாங்க அப்படின்னா 18 வயசு நிரம்பிய ஓட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க? டைரெக்டாக சூஸ் பண்ணப்படுவாங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவங்க தான் சட்டமன்ற பேரவை உறுப்பினர்கள். அவங்களுக்கு ஓட்டு போடக்கூடிய வயசு 18 வயசு தாண்டி இருந்தால் போதும். 18 வயசு பூர்த்தி அடைஞ்சால் போதும் அவங்க ஓட்டு போட உரிமை உள்ளவர்கள். அதேமாரி சட்டமன்ற கீழவையில் மொத்தம் எத்தனை தொகுதிகள், அதாவது அவங்களுடைய சீட்ஸ் நம்பர் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 60க்கு குறையாமலும் 500க்கு மிகாமலும் இருத்தல் வேண்டும். இது சட்டமன்ற கீழவைக்கான உள்ள மொத்த எண்ணிக்கை. சட்டமன்ற மேலவை என்ன சொல்லியிருப்பாங்க? 40 டு அந்த மொத்தம் எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்களோ அதில் 3/1 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, மொத்த உறுப்பினர்களில்
ஒரு பங்குன்னு சொல்லியிருப்பாங்க. 3 ஒரு மொத்த உறுப்பினர்கள் 3 பங்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இப்போ சப்போஸ் இப்போ 234 தொகுதிகள் இருக்குன்னா அது மூணா பங்காக பிரித்தோமா எனக்கு என்ன வரும், ஒரு கிளாஸ் ஒரு 78 சம்திங் வரும். ஓகே, 3 பிரித்தா 24 21 23 78 பிரிக்கலாம். அப்போ இதில் ஒரு பங்கு தான் 78. அப்போ 40 to 78 பேர் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் சட்டமன்ற மேலவைக்கு இருக்கக்கூடிய நம்பர்ஸ் சீட்டு. அதே சட்டமன்ற கீழவை அப்படின்னா எவ்வளோ சொல்கிறாங்க, 60லேருந்து 500 வரைக்கும் தான். இது எல்லா இதுக்கும் 60 to 500 இதை வந்து பார்த்தீங்கன்னா தாண்டக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. 60 கீழேயும் 500க்கு மேலேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சட்டமன்ற கீழவைக்கு, அல்லது சட்டமன்ற பேரவைன்னு சொல்லுவாங்க இதை. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா சட்டமன்ற கூட்டத்திற்கு தலைமை ஏற்று நடத்தக்கூடியவை யாருன்னா சபாநாயகர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சட்டமன்றத்துக்கு சபாநாயகர் தான் என்ன பண்ணுவார், தலைமை ஏற்றிருப்பார். ஓகேவா? இப்போ சட்டமன்ற கீழவை என்னென்ன பார்த்தோம், சட்டமன்ற பேரவை என்னென்ன பார்த்தோம், அதுக்கான ஆர்டிகிள்ஸ் என்னென்ன சும்மா பார்த்தோம், அதெல்லாம் பார்த்தோம். ஓகேங்களா? அடுத்து மாநில அமைச்சரவை. மாநில அமைச்சரவை பொறுத்த வரைக்கும் ஒரு நிமிஷம். மாநில அமைச்சரவை தமிழ்நாட்டில் மொத்தம் 234 சட்டமன்ற தொகுதிகள் இருக்காங்க. தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது? 234 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. அதில் எத்தனை தொகுதிகள் ஜெயிச்சா வந்து பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர் ஆகலாம்னா 118 தொகுதிகள். 118 தொகுதிகள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக யார் வாங்குறாங்களோ அந்த மெஜாரிட்டி கட்சி என்ன கூப்பிடலாம். ஸோ சீஃப் மினிஸ்டராக வந்து பார்த்தீங்கன்னா பொறுப்பேற்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அப்போ மெஜாரிட்டி பெறக்கூடிய கட்சியை என்ன பண்ணுவாங்க, ஸோ ஆட்சி அமைக்க கவர்னர் கூப்பிடுவார். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மாநில அமைச்சரவை. இந்த மாநில அமைச்சரவையில் குறிப்பிட்ட அமைச்சர் ஒரு டிபார்ட்மெண்ட் பிரித்து கொடுப்பாங்க. அப்படி டிபார்ட்மெண்ட் பிரித்து கொடுக்கும்போது சுட் நாட் எக்ஸீட் 15%. மொத்த உறுப்பினர்களில் 15% மேலே வந்து பார்த்தீங்கன்னா தாண்டக்கூடாது, அமைச்சரோட எண்ணிக்கை தாண்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது 91th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2003 கொண்டு வந்த ஒரு அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஓகேவா? அடுத்து மாநில அரசாங்கத்தின் செயல்பாடுகள். சட்டமன்றம் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு 2 அல்லது 3 முறை கூடும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா மாநிலத்திற்கான சட்டங்களை இயற்றுவது சட்டமன்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. சட்டமன்றத்தில் தான் சட்டங்களை ஏற்றுவாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சட்டமன்றத்தில் பண மசோதா, நிதிநிலை அறிக்கையெல்லாம் கவர்னருக்கு முன்னாடி ஒப்புதல் வாங்கிட்டு தான் சமர்ப்பிக்கணும், அதெல்லாம் இருக்குது. அதேமாரி பார்த்தீங்கன்னா சட்டம் எந்தெந்த இது வந்து பார்த்திங்கன்னா சட்டம் இயற்றலாம் அப்படின்னா மொத்தம் 3 லிஸ்ட் இருக்கும். ஒன்று சென்ட்ரல் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட். பொதுப்பட்டியல், ஓகேவா, மத்திய பட்டியல், மாநில பட்டியல், அப்புறம் பொதுப்பட்டியல், 3 பட்டியல் இருக்கும். அதில் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா மாநில பட்டியலையும் சட்டம் இயற்றலாம், பொதுப்பட்டியலும் சட்டம் இயற்றலாம். ஆனால் பொதுப்பட்டியல் சட்டம் இயற்றும் பொழுது இப்போ மாநில பட்டியலையும் சட்டம் இயற்றலாம், பொதுப்பட்டியலும் சட்டம் இயற்றலாம். இப்போ பொதுப்பட்டியல் வந்து இப்போ எக்ஸாம்பிள் கல்வி. ஸோ கல்வி ரிலேட்டடாக இப்போ ஒரு சட்டம் இயற்றுறாங்க அப்படின்னா இது கல்வி அப்படிங்கிறது பொதுப்பட்டியலில் இருக்குது. அப்போது ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன தான் கல்வியை வச்சு ஏதாவது சட்டம் கொண்டு வந்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த சட்டத்தை மறுபடியும் திருத்தம் பண்ணாங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு திருத்தம் பண்ண தான் யூஸ் பண்ண முடியும். ஸ்டேட் கவர்மெண்ட் திருத்தம் சொன்னதை சட்ட முறைக்கு வராது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ மாநில அரசு அந்தந்த மாநில பட்டியலில் இருக்கக்கூடிய முக்கியமான துறைகளில் சட்டம் கொண்டு வரலாம், மசோதாக்கள் நிறைவேற்றிக்கலாம். இதாக வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான சிறப்பம்சங்கள். ஓகேங்களா? அதுக்கடுத்து மாநில அமைச்சரவை வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த மாநில சட்டமன்றத்துக்கு பொறுப்பானதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதை அடிக்கடி கேட்குறாங்க. அப்போ மாநில அமைச்சரவை யாருக்கு பொறுப்பாக இருக்கணும் அப்படின்னா சிஎம்க்கு பொறுப்பாக இருக்கணுமா, அல்லது சபாநாயகருக்கு பொறுப்பாக இருக்கணுமா, அல்லது கவர்னருக்கு பொறுப்பாகணுமா, அல்ல அந்த சட்டமன்றத்துக்கு பொறுப்பாளர் இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் சட்டமன்றத்துக்கு தான் பொறுப்பானதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? அதேமாரி அமைச்சரவையில் ஏதாவது அதிருப்தி பூசல் ஏதாவது ஏற்பட்டால் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க அப்படின்னா அந்த அமைச்சரவையை நம்ம கலைச்சிட முடியும். ஓகேவா? அதேமாரி நிதி மசோதாவை சட்டமன்றத்தில் மட்டும்தான் ஏற்ற முடியும்னு சொல்லியிருப்பாங்க. அதேமாரி மாநில அரசாங்கம் சட்டமன்றத்தால் அனுமதி இல்லாமல் வரியினை விதிக்கவும் அதிகரிக்கவும் குறைக்கவும் கூட விலக்கிக் கொள்ளவும் இயலாது. அப்போ ஒரு டேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா
விதிக்கிறாங்க அப்படின்னா டேக்ஸு அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாமா அல்லது டிக்ரீஸ் பண்ணலாமா, இல்லை அந்த வரியை வந்து பார்த்தீங்கன்னா நான் நீக்கிறேன் அல்லது இந்த வரியை சேர்க்குறேன் அப்படின்னு ஏதாவது கொண்டு வந்தாலுமே அதை சட்டமன்றத்தில் கொண்டு வந்து தான் பண்ண முடியும். தனியாக ஒரு கையெழுத்தில் போட்டு பண்ண முடியாது. அப்போ டேக்ஸு எது பண்ணாலுமே இன்க்ரீஸோ டிக்ரீஸோ அல்லது இன்ட்ரடியூஸ் பண்ணுறதோ அல்லது விளக்குறதோ எதுவுமே எது கொண்டு வந்தாலும் சட்டமன்றத்தில் கொண்டு வந்து தான் பண்ண முடியும். ஓகேவா? அடுத்து வேறு என்ன சொல்கிறாங்க, இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் என்ன பண்ணுவாங்க, குடியரசுத் தலைவரோட எலெக்ஷனில் பங்கு பெற முடியும். அப்போ மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அந்த கீழவை உறுப்பினர்கள் தான் குடியரசுத் தலைவர் எலெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா பங்கு பெற முடியும். சட்டமன்ற மேலவை உறுப்பினர்கள் பங்கு பெற இயலாது. ஒன்லி சட்டமன்ற கீழவை உறுப்பினர்கள் மட்டும்தான் இந்த குடியரசுத் தலைவர் எலெக்ஷனில் பங்கு பெற முடியும். அது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. அடுத்து ஒரு பாஸ் கொஷின் கொடுத்துருக்காங்க. பாஸ் கொஷின் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். மாநில சட்டமன்றம் சாதாரண அல்லது பண மசோதாக்களை நிறைவேற்றுவதில் பாராளுமன்றம் பின்பற்றும் நடைமுறையை பின்பற்றுகிறது. அதாவது அவங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டு இப்போ எப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பண மசோதா எப்படி நிறைவேற்றுறாங்களோ அதேமாரி தான் ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் பாராளுமன்றம் பயன்படுத்தக்கூடிய அதே ப்ரொசீஜரை பயன்படுத்துகிறாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, அங்கே பண மசோதா தாக்கல் செய்யணும் அப்படின்னா சபாநாயகர்கிட்ட ஒப்புதல் வாங்கணும். அதேமாரி ஸ்டேட் கவர்மெண்ட்டில் பண மசோதா தாக்கல் பண்ணுறாங்க அப்படின்னா அதேமாரி இவங்களும் கவர்னர்கிட்ட வந்து இந்த கவர்னர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கணும். ஓகேவா? சாரி, எங்கள் குடியரசுத் தலைவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த பண மசோதா தாக்கல் செய்யறதுக்கு முன்னாடி முன்னனுமதி வாங்கணும். அதேமாரி இங்கே கவர்னர்கிட்டையும் பண மசோதா தாக்கல் செய்யும்போது முன்னனுமதி வாங்கணும். ஓகேவா? அதேமாரி அங்கே என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்களோ அதே ஸ்டெப்ஸை இங்கே ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகேவா? அடுத்து சட்டமன்ற பேரவை சட்டமன்ற மேலவை காட்டிலும் அதிக அதிகாரம் கொண்டவை. அதான் சொல்கிறேன், சட்டமன்ற மேலவை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களால் தேர்வு செய்யப்படக்கூடிய உறுப்பினர்கள். ஸோ அதனால் அதுக்கான பவர்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் லோவாக தான் இருக்கும். ஆனால் சட்டமன்ற பேரவை உறுப்பினர்கள் யார், டு எலெக்ட் பீப்புள். ஸோ மக்களால் தேர்வு செய்யப்பட்ட உறுப்பினர்கள். அதனால் இவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அதிக பவர்ஸ் கொடுக்கப்படும். அதுதான் சொல்கிறாங்க, சட்டமன்ற பேரவை உறுப்பினர்கள் சட்டமன்ற மேலவை உறுப்பினர்கள் காட்டிலும் அதிக அதிகாரம் கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ இது வரைக்கும் நம்ம ரெண்டு பார்த்துட்டோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்தோம், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சட்டமன்றம் லெஜிஸ்லேட்டிவ் பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்குறோம் ஜுடிஷியரி பார்க்க போகிறோம். ஜுடிஷியரி பொறுத்த வரைக்கும் ஒன்று ஹைகோர்ட்டு, அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸு, அப்புறமேட்டு அதர்ஸ் கோர்ட்ஸ், இது மூணே பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஜுடிஷியரி முடிஞ்சிடும். ஸோ இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டும் முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஜுடிஷியரி, மாநிலத்தின் நீதித்துறை. ஸோ ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு மாநிலம் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு சேர்ந்து ஒரு நீதிமன்றங்கள் இருக்கலாம். இது மாதிரிலாம் இருக்கும். அப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்னை ஹைகோர்ட் இருக்குது. சென்னை ஹைகோர்ட்டுடைய ஒரு பிரான்ச் கிளை வந்து மதுரை ஹைகோர்ட் இருக்குது. ஸோ 2 பிரான்ச் இருக்குது, நம்மளுக்கு 2 இருக்குது. ஸோ அப்போ அரசியலமைப்பின்படி ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு உயர்நீதிமன்றம் இருக்கும். எனினும் ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலங்கள் அல்லது யூனியன் பிரதேசங்களுக்கும் பொதுவான உயர்நீதிமன்றமும் இருக்கலாம். ஒரு மாநிலத்துக்கு தனியாக ஒரு உயர்நீதிமன்றமும் இருக்கலாம், அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கும் யூனியன் பிரதேசத்துக்கும் சேர்த்து கூட ஒரு உயர்நீதிமன்றம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா? அதேமாதிரி பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் தான் என்ன பண்ணுவார், ஸோ உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியும் மாநில ஆளுநரையும் கலந்தாலோசித்து குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவார், மாநிலத்துடைய ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி நியமிக்கிறாங்க அப்படின்னா அவர் யார்கிட்டலாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஷன் பண்ணுவாங்க அப்படின்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கிட்டையும் அப்புறம் அந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய கவர்னர்கிட்டையும் என்ன பண்ணுவாங்க, டிஸ்கஷன் பண்ணிவிட்டு உயர்நீதிமன்ற நீதிபதியை நியமனம் செய்கிறார். அப்போ உயர்நீதிமன்ற நீதிபதி நியமனம் செய்வது யார் அப்படின்னா ஸோ குடியரசுத் தலைவர் தான். ஆனால் யார் டிஸ்கஷன் பண்ணுவாங்க, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கிட்டையும் அந்த எந்த ஸ்டேட்டுக்கு உயர்நீதிமன்ற நீதிபதி நியமிக்கிறாங்களோ அந்த ஸ்டேட்கிட்டையும் டிஸ்கஷன் பண்ணிட்டு தான் உயர்நீதிமன்ற நீதிபதியை நியமிக்கிறாங்க. உயர்நீதிமன்ற நீதிபதி நியமிப்பதற்கான தகுதிகள் அவருக்கு என்னென்ன தகுதிகள் இருந்தால் இவர் உயர்நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கலாம் அப்படின்னு கேட்டால் இவர் ஃபஸ்ட்டு அதே தான், இந்திய சிட்டிசனாக இருக்கணும், இந்திய குடிமகனாக இருக்கணும், அல்லது வேறு அடுத்து 1 அல்லது அதற்கு மேற்பட்ட உயர்நீதிமன்றங்களில் குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா வழக்குரைஞர் அனுபவம் இருக்கணும். ஒரு நீதிமன்றமோ அல்லது 1க்கு மேற்பட்ட உயர்நீதிமன்றங்களில் 10 வருஷம் என்ன பண்ணணும், அவர் வழக்கறிஞராக அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்ற நீதிபதி இருக்கக்கூடிய முக்கியமான
தகுதிகள். அப்புறம் உயர்நீதிமன்ற நீதிபதி 62 வயது வரை அப்பதவியில் இருப்பார். ஓகேவா? அவருக்கு 62 வயசு வரைக்கும் இருக்கலாம். ஓகேவா? அடுத்து தகுதி நீக்கம். இதோட தகுதி நீக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னா, உச்சநீதிமன்ற நீதிபதிகளை எவ்வாறு தகுதி நீக்கம் செய்வாங்களோ அதை போலவே உயர்நீதிமன்ற நீதிபதியும் தகுதி நீக்கப்படலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தகுதிகளை பற்றி சொல்லியிருக்காங்க. அதடுத்து உயர்நீதிமன்றத்தின் அதிகாரம் மற்றும் பணிகள். உயர்நீதிமன்றத்தின் அதிகாரம் மற்றும் பணிகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, அடிப்படை உரிமைகள், அப்புறம் இதர நோக்கங்களை வலியுறுத்தி ரிட்ஸ்னு சொல்லக்கூடிய பேராணைகளை பார்த்தீங்கன்னா இவங்களால் பார்த்தீங்கன்னா கொண்டு வர முடியும். ஓகேவா? அப்போ என்னென்ன பேராணைகள் இருக்குது அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆட்கொணர் நீதி பேராணை, தகுதி முறை வினவும் நீதி பேராணை, தடையுறுத்தும் நீதி பேராணை, கட்டளையிடும் நீதி பேராணை மற்றும் ஆவணங்கள் தாக்கல் செய்ய வலியுறுத்தும் நீதி பேராணை. இது போன்ற நீதி பேராணைகளை வெளியிட்டும் தகுதி பார்த்திங்கன்னா உயர்நீதிமன்றத்துக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு உயர்நீதிமன்றமும் தனது அதிகார எல்லைக்குள் இருக்கக்கூடிய நீதிமன்றம் தனது அதிகார எல்லைக்குள் உள்ள என்ன பண்ணுறாங்க, பிற நீதிமன்றங்களை கட்டுப்படுத்தும். ஆனால் முக்கியமாக இராணுவ நீதிமன்றங்களை கட்டுப்படுத்த இவங்களுக்கு அதிகாரம் கிடையாது. ஓகேவா? மற்ற எல்லா நீதிமன்றங்களையும் கட்டுப்படுத்தலாம். அதுக்கு உயர்நீதிமன்ற கீழே இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் நீதிமன்றங்களில் பிற நீதிமன்றங்களை கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரமே இருக்குது, அந்த ஹைகோர்ட்டுக்கு இருக்குது. பட் ஆனால் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய இராணுவ நீதிமன்றங்களில் இவங்களை கட்டுப்படுத்த இயலாது, கட்டுப்படுத்த முடியாது. இவங்களுக்கு பதவி கிடையாது, அவ்வளோ ஒரு பவர் கிடையாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே. அதேமாரி சார்நிலை நீதிமன்றத்தில் நிலவில் உள்ள வழக்குகளில் அது சட்ட முகாந்தாரம் உள்ளது என நீதிமன்றம் மற்றும் திருப்தி வரும்போது இவ்வழக்கை எடுத்து தானே முடிவு செய்யலாம். அதாவது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சார்நிலை கோர்ட்டுகளில் ஒரு கேஸ் இருக்குது. அந்த கேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சட்ட முகாந்தாரம் இருக்குது, சட்டப்படி இது பாசிபிள் இருக்குது. அப்படிங்கும்போது அதை எடுத்து இவங்களே பார்த்தீங்கன்னா எடுத்து வழக்கை விசாரித்து அதுக்கு முடிவு சொல்லலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான சில இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? அடுத்து அனைத்து சார்நிலை நீதிமன்றங்களையும் கட்டுப்படுத்துகிறது. அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அனைத்து நீதிமன்றங்களையும் இந்த ஹைகோர்ட் பார்த்தீங்கன்னா கட்டுப்படுத்த முடியும். ஓகேவா? அதேமாதிரி போல் உச்சநீதிமன்றத்தை போல வழக்குகள் பற்றிய பதிவேடுகளில் ஆதார சான்றாக பதிவு நீதிமன்றமாகவும் விளங்குகிறது. இது பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து அந்தந்த மாவட்ட நீதிபதிகள் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸை பார்த்தீங்கன்னா கவர்னர் பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் செய்வார். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இந்த சிட்டிசன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இன்னும் ஒரு தடவை சொல்லணும்னா பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்றங்களை பொறுத்த வரைக்கும் 1862 கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தான், கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1862 என்ன பண்ணுறாங்க, கொல்கத்தா, மும்பை, சென்னை இங்கே தான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்றங்கள் பார்த்தீங்கன்னா தோற்றுவிக்கப்படுது. எங்கெங்க? கொல்கத்தா, சென்னை, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மும்பை. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 1862 முதலாக தோற்றுவிக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? யாருடைய அப்போது ஒரு கடிதம் வந்திருக்கும் யார்கிட்ட அப்படின்னா விக்டோரியா மகாராணி பார்த்தீங்கன்னா ஜனவரி 26 அந்த டேட்டில் விக்டோரியா மகாராணி வழங்கிய ஒரு காப்புரிமை, அந்த கடிதத்தின் மூலமாக என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த சென்னை, கொல்கத்தா, மும்பையில் உயர்நீதிமன்றங்கள் அப்படிங்கிறது தோற்றுவிக்கப்பட்டிருப்பாங்க. அதில் இம்பார்ட்டண்ட்டாக இன்னொன்று சொல்லலாம் அப்படின்னா நம்ம சென்னை ஹைகோர்ட் இருக்குல்ல, நம்ம சென்னை ஹைகோர்ட்டு தான் பார்த்தீங்கன்னா உலகிலேயே இரண்டாவது பெரிய நீதித்துறை அப்படின்னு சொன்னால் நம்ம சென்னை ஹைகோர்ட் சொல்லலாம். ஃபஸ்ட்டு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா லண்டன். ஸோ அங்கே இருக்கிற ஒரு நீதித்துறை தான் மிகப்பெரிய நீதித்துறை அப்படின்னு சொல்லுவாங்க, லண்டன். ஓகேவா? ஓகே. ஸோ இவ்வளோ தான் ஸ்டேட் கவர்மெண்ட்டு. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். இன்னும் கொஞ்சம் நம்ம டீப்பாக 10th அண்டு 12th பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் டீப்பாக ஸ்டேட் கவர்மெண்ட் பற்றி பார்க்கலாம். கவர்னர் பற்றி ஆர்டிகல்ஸ் நிறையா இருக்கும், சீஃப் மினிஸ்டர் பற்றி நிறைய ஆர்டிகல்ஸ் இருக்கும், அமைச்சரவை பற்றி சில ஆர்டிகல்ஸ் இருக்கும்,
கவர்னர்னா அவருடைய கவர்னருக்கு உண்டான ஆர்டிகிள்ஸில் நிறையா இருக்குது. அதுவும் கொஞ்சம் பார்க்கலாம். ஒரு 10 ஆர்டிகிள்ஸ் பக்கமாக இருக்கும். அவருடைய மன்னிப்பு அதிகாரம் பற்றி பார்க்கலாம். அவருக்கு சிறப்பு அதிகாரங்கள் என்னென்ன இருக்குது. ஸோ அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் அடுத்த கிளாஸில். ஓகேங்களா? தேங்க்யூ.